Hi friends, welcome to V Square Easy Aptitude. இன்னைக்கு நம்ம group 4ல கேட்ட ஒரு ஏரியா சம் பார்க்க போறோம். ஒரு செவ்வகத்தின் நீளம் 10 மீட்டர், அகலம் 8 மீட்டர், அதனை சுற்றி வெளிப்புறமாக 1 மீட்டர் அகலமுள்ள சீரான பாதை அமைக்கப்படுகிறது. எனில் அந்த பாதையின் பரப்பளவினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு செவ்வகம் இருக்கு. ஓகேங்களா, ஒரு செவ்வகம் இருக்கு. அந்த செவ்வகத்துக்கு நீளம் 10, அகலம் 8 மீட்டர். ஓகே, அதனை சுற்றி வெளிப்புறமாக இதை சுற்றி 1 மீட்டர் அகலமுள்ள ஒரு பாதை சுற்றி அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ வெளியிலையும் ஒரு செவ்வகம் ஒரு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, கேட்டுட்டு எனில் அந்த பாதையின் பரப்பளவை காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அந்த செவ்வகத்துடைய பரப்பளவு கேட்கல, இல்லை மொத்த இப்போ அதனோட சேர்ந்து வெளிப்பாதையோட சேர்ந்த பரப்பளவையும் கேட்கல. ஓகே, இப்போ இதுதான் அந்த செவ்வகம். ஆக்சுவல் செவ்வகத்துக்கு 10 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம். அதுக்கப்புறம் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் எல்லா பக்கத்துலேயும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் அதுக்கு ஒரு பாதை அமைச்சிருக்காங்க. இந்த ஷேட் பண்ணது தான் அந்த பாதை. இப்போ இந்த பாதையினுடைய பரப்பளவு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், வெளியில் இருக்கிற செவ்வகத்தோடைய மொத்த பரப்பளவு மைனஸ் உள்ளே இருக்கிற செவ்வகத்தோடைய பரப்பளவு. இப்போ இதை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இதனுடைய பாதை கிடைச்சிருமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெளிச்செவ்வகத்தினுடைய நீளம் கண்டுபிடிக்கணும். வெளிச்செவ்வகத்துடைய நீளம் பார்த்தோன்னா நம்ம உள்ளே இருக்கிற செவ்வகத்துக்கு 10 தெரியும். இதை தாண்டி இங்கே போனால் 1 மீட்டர், இதை தாண்டி இங்கே போனால் 1 மீட்டர். அப்போ 10 + 1 12 மீட்டர். புதிய செவ்வகத்தினுடைய நீளம் 12 மீட்டர் இன்க்ளூடிங் பாதை. இப்போ அதே மாதிரி அகலம் பார்த்தோன்னா 8, இங்கே 1 இங்கே 1, அப்போ 10. அப்போ அகலம் 10 புதிய செவ்வகத்துக்கு. இப்போது நம்ம இந்த புதிய பாதையினுடைய பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வெளிச்செவ்வகம் ஓகே, அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் இன்னர் ரெக்டாங்கிள். இன்னர் ரெக்டாங்கிளுடைய பரப்பு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணும். ரெக்டாங்கிளுடைய பரப்பு என்ன? LB. அப்போ உள்ள வெளிச்செவ்வகத்துக்கு 12 லென்த்து, அகலம் 10. 12 × 10 120 மைனஸ் உள்செவ்வகத்துக்கு 10 × 8 80. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது? 40. ஓகே, 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஆன்சர்.